வணக்கம் கவிரன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. One minute. ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இப்போ லைவில் வந்துடலாம் ஷார்ட்லி. சாரி ஃபார் த டிலே. அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நடக்குது விச் ஆர் பாசிட்டிவ் ஆஃப்டர் எ லாங் பீரியட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குட் திங்ஸை நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈரான் அமெரிக்கா டயலாக் வந்து பாசிட்டிவாக போகும் போல இருக்குது. அந்த செகண்ட் மீட்டிங்கில் சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இந்த பாசிட்டிவ் மூமெண்ட் அபவுட் 160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். அது கண்டினியூ ஆகும் போல் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் நிறைய பேரோட விருப்பம் கூட. நிறைய பேர் இதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கு கூட இந்த ஹோப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக்கேடு ஃபார் அ பிளாக்கேடு, அப்புறம் இன்னொரு பிளாக்கேடு டெட்ஸி அப்படின்னா அவ்வளோதான், எல்லாருமே அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அட்லாஸ்ட் ஒரு நல்ல திங்கிங் வந்துச்சுன்னா அமங் த தி வாரிங் பீப்புள் பெட்டர் தானே. இப்போ கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கேஎஸ்பி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அதான் அந்த நான் சொன்ன அதே தான். ஈரான் இஸ்ரேல் வார் வந்து நல்ல ஒரு நியூஸ் கொடுக்கும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு.
ஸோ அதுதான் டெஃபினட்டாக 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா தென் வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் குறையும், தென் அதனால இம்பேக்ட் ஆக போகும்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும் திருப்பியும். என்னையோ இந்த திருப்பியும் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆகிடும். ஏன் அப்படின்னா அது எலெக்ஷன் இருக்கிறனால கவர்மெண்ட் இப்போதைக்கு ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு கூட ஹோப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வார் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னையோ இவர் ரைஸ் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வார் முடிவுக்கு வந்தாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பேக்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் அவரோட ஒப்பீனியன். ஸோ டெஃபினட்டாக இருக்கும். அண்டு அது வந்து இது முடிஞ்சால் கூட அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்வேன். எஸ்பெஷலி மைத்தாஸ் அப்படிங்கிற அந்த நியூ மாடல் இருக்குது பாருங்கள், அண்டு கிளாட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது வந்து இப்போ கிவன் டு ஒன்லி செலக்டிவ் பீப்புளுக்கு தான். அது ஆல்மோஸ்ட் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் போல் இருக்குது. அது சாஃப்ட்வேரில் இருக்க அங்கங்கே இருக்க லூப்போல் ஆர் த கேப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அது மூலமாக தி ஹேக்கர்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்டர் பண்ண முடியும். இல்லாட்டா அந்த கஸ்டமருடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து ஸ்டீல் கூட பண்ண முடியும். ஸோ அதை வந்து இந்த மாடல் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியுது. ஸோ அதனால் காஷன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்க ஃபார் டெஸ்டிங். அப்புறமேல வித் சேஃப் கார்ட்ஸோடு வரும்னு எதிர்பார்க்கலாம். இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அண்டு ஒன்ஸ் வந்து பப்ளிக்கு வந்து இது பண்ணிட்டாங்கன்னா then it will be a fantastic அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அது வந்து we are closer to generative intelligence. அப்போ பாருங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் ஃபர்தராக ஹிட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. அண்டு இவங்க அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அதே சமயத்தில் இந்த மைத்தாஸ் இட்செல்ஃப் ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இதை செட்ரைட் பண்ணுறது யார், செட்ரைட் பண்ணுறது யார், வில் லுக் இன் டு இட். இந்த டூலை வச்சுக்கிட்டு யார் வந்து வில் கோ அண்ட் ஸ்டடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இந்த சாஃப்ட்வேரில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சர்வீஸ் கம்பெனிஸோட உதவி தேவை. அதனால் வந்து திருப்பியும் இவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் எப்போ வரப்போகுது, எந்தெந்த கம்பெனிக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒரு பெரிய குவஸ்டின். அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அப்புறம் பார்த்திபன் நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நவ் வி கேன் கன்சிடர் பேங்க் ஸ்டாக்ஸ் ஆர் வெயிட் 6 months ஆஃப்டர் த இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளேஷன் கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹனிவல் ஆட்டோமேஷன் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் பேசலாம் டெஃபினட்டாக. அந்த ரிசல்ட்ஸ் வரட்டும், அண்ட் தென் அதை பற்றி டெஃபினட்டாக கேட்கலாம். அண்ட் அதை பற்றி டெஃபினட்டாக இந்த ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அது ஹனிவல் ஆட்டோமேஷனை பற்றி நான் சொல்கிறேன் நான். அண்டு இப்போ எல்என்டி பற்றி ஒரு கேட்டிருக்காரு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் எல்என்டி டு கோ கேஎஸ்பிங்கிறவர் அகெயின் அதே தான் கேட்டிருக்கேன். கோ லோவர் தென் 3,400, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் பவுன்ஸ் பேக் அண்ட் வென் மோர் தென் 4,000. இஸ் இட் எ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஷுட் ஐ கன்சிடர் ஈவன் நவ்? எனி தாட்ஸ் ப்ளீஸ்? சரி, இந்த எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கன்னா இட் இஸ் நாட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் ஹை ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் த ஹெவி டெட் பர்டனு. அப்புறமேல வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனே கெஸ்டேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் வித் ஸ்டாண்டிங் வந்து வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் பண்ண முடியும். எல்என்டி கேன் டூ இட், ஏன்னா வித் அ லாங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு கம்பெனி அப்படின்னால. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் எல்என்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் பேஷன்ஸ்
அண்ட் ஓகே இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ டெட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால் எந்த வித செட்பேக் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம எக்ஸாமின் பண்ணி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து என்னோட டொமஸ்டிக் பிளேயர் மட்டும் கிடையாது, பட் ஈவன் ஃபாரின் பிளேயர் கூட ஃபாரினில் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு டிவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்னு சொல்லணும். அண்டு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திஸ் இஃப் யூ ஆர் ஹேவ் த ஸ்டமக் to take care of this kind of a அதாவது high debt, long gestation for the project, அண்டு இவங்களுடைய யூனிக் அபிலிட்டிஸ். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இல்லாத ஃபீல்டே இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஏதாவது ஒரு நேமிட்ட அண்டு அவங்க வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பிடிச்சிருந்தா தான் நம்ம திங்க் பண்ண முடியும் எல்என்டி. அதர்வைஸ் இட் இஸ் டூ ரிஸ்கி அப்படின்னு நான் என்னுடைய வியூ ஆன் திஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரண்யா ஷரிகா 52. சரண்யா ஷரிகா 52. ஹை சார், ஐம் சரண்யா. அண்ட் ஆர்இசிஎல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியலையே எனக்கு. ஆர்இசிஎல் மேபி ஆர்இசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்இசி அவங்க 2 பேர் மர்ஜ் பண்ண போகிறாங்க இப்போ. அண்டு பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி மர்ஜ் பண்ண போகிறாங்க. தென் பார்க்கணும் நம்ம வந்து எப்படி அப்படின்ட்டு அந்த இது. பட் ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ்லாம் தயாராக இல்லை. ஒன்லி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இனிமேல் ஃபண்டிங் பண்ண போகிறாங்க. அதுவும் 2 பெரிய இன்ஸ்டிடியூஷன், 2 ஒன் அண்ட் த சேம் ஆகிடுது. ஆனால் பிஎஃப்சி தான் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இன் ஆர்இசி. அதனால் வந்து ஒன்றா செயல்படுறது பெட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்டு பார்த்திங்கன்னா 2 பேரும் சேரும்போது தென் அந்த 2 பேரும் கம்பீட் பண்ண வேண்டியதில்லை சேம் ப்ராஜெக்ட்ஸுக்கு. ஸோ அதனாலேயும் நம்ம சொல்லலாம் அவங்க நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மர்ஜர் ஷார்ட்லி கேரி அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேறு யாரும் ஃபண்டிங் பண்ணது ரெடியாக இல்லாதனாலையும் அண்டு இந்த மாதிரி கம்பெனிஸு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்கில் த்ரைவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கேர்ஃபுல், அந்த ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுவும் என்பிஎஃப்சி அனதர் நெகட்டிவ் ஃபார் திஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எதை பேசணும் அப்படின்னா அவங்களுடைய நிறைய ஃபாரின் லோன் அவைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அன்எஜ்டாக இருக்குது நிறைய. ஸோ நீங்களே 30% பிஎஃப்சி ஃபண்டிங் வந்து அன்எஜ்டு. அதனால் ஃபார்வர்ட் கவர் கூட எடுக்காமல் இருக்காங்க. அப்போ 89 வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 94 பே பண்ணணும். ஸோ அதே ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த அவங்களுடைய ரீபேமெண்ட்டில் ஃபாரின் லோன் வந்து இப்போ குறைஞ்சிட்ருக்கு, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து அதோட இந்த காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம்னா தென் ஒரு ஹிட் வரும் அவங்களுடைய இதில் ப்ராஃபிட்டபிலிட்டியில். ஸோ அந்த ரீபேமெண்ட் வரும்போது தே வில் ஆல் பி ஹிட். இதுதான் ஒரே கன்சர்ன். அந்த ஃபாரின் லோன் இஸ் அ பிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தேவ் சஞ்சய் Good afternoon, Guruji. Will fast breeder and Kalpakam give advantage to our power sufficient dream? Your view on this, please. அப்படின்னு கேட்டிருக்காரு. See, one minute, I'll take the questions. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது இப்போ தான் வந்து கிரிட்டிகாலிட்டியை ரீச் ஆகியிருக்காங்க. அண்டு இதை கமர்ஷியலைசேஷன் பண்ணதுக்கு அது 12 to 18 months ஆக போகுது.
ஸோ ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை இப்போ ஒரு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் கன்ஸ்ட்ரக்டன் பண்ணணும் அப்படின்னா இல்லை அபவுட் 6 to 8 years. ஸோ அதனால் வந்து டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் வந்து இது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். பட் வந்து இது இண்டிஜினஸ் டெக்னாலஜி அண்டு ரினியூவபிள் சோர்ஸ்லேயும் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே இது என்ன அப்படின்னா, இது எப்படி அந்த ஸ்பென்ட் ஃபியூலை ஹேண்டில் பண்ண போகிறோம். தட் இஸ் plutonium-239, ஹைலி ஃபிசில் மெட்டீரியல் அண்ட் ஹைலி ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதுதான். ஸோ ஃபார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு less than 10,000 மெகாவாட் தான் இருக்குது இந்தியாவில். இப்போ வந்து ஒரு நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல். பட் இவங்க சொல்கிற மாதிரி 100 gigawatts, தட் இஸ் 1 lakh மெகாவாட் வரைக்கும் போகுது அப்படின்னா எப்படி வந்து இந்த ஸ்பென்ட் ஃபியூலை ஹேண்டில் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி இந்த plutonium-239 ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுதான் பிக்கஸ்ட் கொஸ்டின். அண்டு இந்த ஸ்பென்ட் ஃபியூலை எப்படி சேஃபாக பாதுகாத்துக்க போகிறோம் ஃபார் நெக்ஸ்ட் 50 years or 100 years அப்படின்னு சொல்லணும். அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த பேர்டன்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ஒரு சைடு ஈவில் பிகாஸ் ஆஃப் த கார்பன் டை எமிஷன். அண்டு பட் இது வந்து அது அட்மாஸ்பியரில் அனுப்புது அப்படின்னா இது கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரேட் ஆஃப், இதுக்கா அதா பெட்டரா அப்படின்னு ட்ரேட் ஆஃப் பண்ணோம். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அவங்க மாடுலர் ரியாக்டர்ஸ் போயிட்டாங்க. அவங்களும் இந்த தொரியமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களும் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்ஃபேக்ட் எவ்ரி 3 months ஒரு ரியாக்டர் ஸ்டார்ட் பண்ணுறதாக கூட நியூஸ் நான் பார்த்தேன். நான் ஹவ் ஃபார் இது ட்ரூ அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் வந்து இந்த மாதிரி இவங்களால பண்ண முடியும் அப்படின்னா வித் 3 months ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ணுறாங்க. தெர் இஸ் மாடுலர் ரியாக்டர்ஸ் போல் இருக்குது. அண்டு ஸோ அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் ஃப்யூச்சர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதர்வைஸ் இவங்க ஆயிலையும் ஃபாசில் ஃபியூலையும் எப்படி நம்பிட்டு இருக்குது, அது வந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் கொடுக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க தே ஆர் டேக்கிங் ரிஸ்க் ஆன் தட். ஏன்னா அவங்களோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபினாமினல். அதாவது நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி அபவுட் 5 lakh. நம்மளுடைய கெப்பாசிட்டி இஸ் அபவுட் 4.8 gigawatts அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது 482,000 gigawatt அந்த மாதிரி மெகாவாட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 15க்கு தாண்டிட்டாங்க, 15 lakh மெகாவாட்டை தாண்டிட்டாங்க அவங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஹியூஜ் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் பவர் இருக்குது. அண்டு அமெரிக்கா கிட்ட நம்ம நெருங்கி வந்துகிட்டே இருக்கோம். அவங்கக்கிட்ட அப்போ 7 lakh மெகாவாட் இருக்குது. அண்டு நெருங்கிட்டோம் அவ்வளோதான் ஒழிய. பட் ஆனால் இவங்களாம் 3-4 times பிகர் தென் அவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் தேவை. அண்ட் ஃபாசில் ஃபியூவலை டிபெண்ட் பண்ணாமல் அவங்க ஓன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் பார்த்திபன் நரசிம்மன் V9 இது. அண்ட் நெக்ஸ்ட் 6 months ஆஃப்டர் US inflation will increase its effects Indian stock market. What is your view அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆக போகுது. அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆக போகுது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஈரான் அண்டு அமெரிக்கன் அந்த வார் இருப்பாருங்க, அது கொஞ்சம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் ப்ரைஸ் திருப்பியும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அபவுட் 65-70 அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த எனர்ஜி சைட்லேருந்து வர ரிஸ்க்கு நமக்கு குறைஞ்சி போயிடும். அப்போ நாட் ஒன்லி ஆயில் பட் ஆல்சோ கேஸு, தென் ஃபர்டிலைசர், தென் அமோனியா, த சல்ஃபர் அத்தனையும் வந்து அதோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் இருக்குது பாருங்கள், இன்புட்ஸ், அதோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டு எக்ஸ்டென்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் பிகர் டேஞ்சர் என்ன அப்படின்னா இந்த மான்சூன்.
இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மான்சூன் வந்து இந்த தடவை வந்து 92% அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் ஃபார் பிலோ த நார்மல். இவங்க ப்ரெடிக்ஷனில் வந்து 7 out of 10 டைம்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ போத் த ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ஐஎம்டி மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதனால் அது ட்ரூவாக தான் இருக்கணும். எஸ்பெஷலி அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த இதில் தான் அந்த மான்சூன் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தென் அது வந்து ஃபியூவல் இன்ஃப்ளேஷன், அது நோ டவுட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஃபுட் கிரைனும் நமக்கு வந்து நியர்லி அபவுட் 34% இந்த லேட்டஸ்ட்டு சர்வே படி அது குறைஞ்சிருந்தா கூட, பட் ஸ்டில் வந்து ஹியூஜ் இம்பேக்ட் இருக்குது, அந்த ஹியூஜ் வெயிட்டேஜ் இருக்குது ஆன் த ஃபுட் ஆன் த சிபிஐ டேட்டாவில். ஸோ அதனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்டு நாட் ஓன்லி திஸ் பட் ஆல்சோ இப்போ பாருங்கள் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ஸ், அந்த அரிசி, கோதுமை, பல்சஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற லேண்டெல்லாம் எதுக்கு டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ் க்ராப்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த சுகர் கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த சுகர் கேன் அந்த மாதிரி நிறைய டைவர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும், எதுக்கு அப்படின்னா எத்தனால் ப்ரொடக்ஷன். அண்ட் அதை கூட 20லேருந்து E20லேருந்து 27 ஆக்கணும்னு டிமாண்ட் வர வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து வாட்டர் ரெக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் இது இந்த சீரியல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரைஸ் அதெல்லாம் குறையும். அண்டு ஃபர்டிலைசர் ரெக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்சிடி பர்டன் கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம. ஸோ இதுதான் அந்த டேஞ்சர், இந்த இன்ஃப்ளேஷனுக்கு இதுதான் டேஞ்சர். நம்ம E20லேருந்து E27க்கு போனோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி இம்பேக்ட் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த ஆயில் சீடுக்காக ப்ரொடக்ஷனுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்க அந்த ஏரியா கூட இதுக்கு டைவர்ட் ஆகிடும். அப்போ ஆயில் சீட்டில் ஏற்கனவே நமக்கு டெபிசிட் இருக்கப்ப அண்டு இப்போ இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்க இந்த பாம் ஆயிலை வந்து பயோடீசலுக்காக டைவர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலேயும் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர். ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது தென் எவ்ரி கண்ட்ரி அவங்களுடைய இதை பேஸ் பண்ணி, அவங்களுடைய டிமாண்டை பேஸ் பண்ணி, அந்த நீடை பேஸ் பண்ணி அவங்க வந்து லோக்கலாகவே யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு அவைலபிளாக இருக்காது. தெர் இஸ் எடிபிள் ஆயில் சொல்கிறேன் நான். அப்போ வந்து அதுவும் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபாரின் கண்ட்ரிஸை நம்பி. ஸோ அந்த ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து சிவியராக இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை. அருண்கிறவர் கேட்டிருக்காரு ஆட்டோமேஷன் பற்றி. ஹனி டெஃபினட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். நிறைய கொஸ்டின் அதுலேயே கேட்டுகிட்டே இருக்காரு, அதனால் சொல்கிறேன். அவர் யூஎஸ் இன்ஃப்ளேஷனை பற்றி கூட கேட்டிருக்காரு. இந்த இன்ஃப்ளேஷனில் டெஃபினட்டாக அவங்களோட இன்ஃப்ளேஷன் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாது. அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையலைன்னா இங்கேயும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டிஃப்ரென்சேஷன் இந்தியாவுக்கும் அமெரிக்கா அங்கே இருக்கும்போது தான் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கேயே நல்லா இருக்கப்ப, தட் இஸ் ஈல்டு பெட்டராக இருக்கிறப்ப, ஏன் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இன்னொரு இதில் வந்து கரன்சி ரிஸ்க் எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல. அப்போ அதுக்காகவே அந்த டிஃப்ரென்ஷியலை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சரண்யா ஷரிகாங்கிற இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அண்டு இது என்ன ஐபிபிஓ இப்போது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியலையே, எந்த கம்பெனி பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன கம்பெனி புரியல.
டாக் அபவுட் சீமென்ஸ் ரிசல்ட்ஸ் வரட்டும், டெஃபினட்டாக பண்ணுவோம் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து டஸ் கேஎஸ்பி அவரே இன்னொரு கேட்காரு, வார் முடிஞ்ச பிறகு ரிசெஷன் வருமா சார்? மறுபடியும் 22,200 பற்றி எவ்வளோ வரை போகும் வாய்ப்பு இருக்குது, டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரண்யா ஷரிகாங்கிற இதுலேருந்து. ரிசெஷனுங்கிறது இந்தியாவில் ரூல்ட் அவுட் அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் என்ன அப்படின்னா மணி தான், நாட் டிமாண்ட். ஸோ பீப்புள் வந்து ஸ்டார்வேஷனில் தான் இருக்காங்க 80% ஆஃப் த பீப்புள். அப்போ அவங்க கையில் மணி தான் இல்லை காரணம். ஸோ அதனால் அண்டு ரிசெஷன் வர்றதுக்கு மேபி டிக்ளைன் ஆகலாம். அண்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 quarters நீங்கள் டவுனாக போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போ ப்ரீவியஸ் இதுலேருந்து தென் வீ கேன் கால் இட் அஸ் அ ரிசெஷன். பட் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும் இல்லையா. பட் ரியல் ரிசெஷன் அமெரிக்காலாம் சொல்கிறாங்க பாருங்கள், ரிசெஷன் வியாரன ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கெலாம் இந்தியாவில் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஊரில் என்னது ஆல்வேஸ் வந்து டிமாண்ட் புஷ் தான். அண்டு பெரிய ப்ராப்ளம் ஆல்வேஸ் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்க போது எல்லா ஐட்டம்லும் இங்கே ஷார்ட்டேஜ் தானே, எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ரிசெஷனுங்கிறது சான்சஸ் இல்லை. ஆனால் எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி க்ரைசிஸ்னால். அதனால் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து அந்த 22,000 அந்த மாதிரி போகிறது கூட சான்சஸ் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். எல்லாமே கெஸ் ஒர்க்கு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு ஆனால் இந்த ஈரான் அண்ட் அமெரிக்கன் வார் வந்து முடிவுக்கு வந்துடும் போல் இருக்குது. ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து இப்போ பம்பார்ட் பண்ணுறதுக்கு அங்கே மிசைல்ஸ் இல்லையோ இல்லாட்டா வார்ஹெட்ஸ் இல்லையோ ஏதோ ஒன்று அங்கே போர் அடிச்சிருச்சு அவ்வளோதான் சொல்லலாம். இல்லாட்டா அமெரிக்காவில் வந்து எக்ஸாஸ்டட், எவ்வளோ மிசைல்ஸ் வச்சுன்னா அத்தனையும் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அங்கே ஈரான்லேயும் வந்து டேமேஜஸும் நிறைய இருக்குது. அவங்கனாலையும் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. ஸோ அதனால் 2 பேருமே சரி நம்ம ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு கன்செஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து 2 பேருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து நல்லதாக இருந்தால் ஹோல் வேர்ல்டுக்கும் நல்லது தானே. ஸோ அந்த முடிவு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் அப்படி இருந்தால் நம்ம ஷேர் மார்க்கெட் நல்லது. அண்ட் ஈவன் ப்ரைஸுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் அந்த ஃப்ரெண்ட்லேயும் நல்ல நியூஸாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேலே இன்னொரு கேஎஸ்பி அக்ரே கேட்டிருக்காரு, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஹேவ் நோ இம்பேக்ட் ஆன் ஏஐ ஸ்கேரா அப்படின்னு கேட்டிருக்காரா. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெக் கம்பெனிஸை தான் அஃபெக்ட் பண்ணணும்னு இல்லை. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும், எங்களை மாதிரி இந்த பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறவங்களுக்கும் சோலாரில் இருக்கவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும், எங்களை மாதிரி ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறவங்களும் அஃபெக்ட் ஆகும், லீகல் எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் பண்ணும். ப்ரொடக்டிவிட்டி கெயின் எவ்ரி பிளேஸில் இருக்க போகுது. எல்லா இடத்துலையுமே த கம்பெனி அட் செல்ஃப் வில் நாட் பி அஃபெக்டட். இது யார் அஃபெக்ட் ஆக போகிறா அப்படின்னா அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஏன் அப்படின்னா 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தேவை, 3 பேர் இருந்தாலே போதும் அப்படின்னா எப்படி வந்து அந்த 10 பேருக்கு வந்து 8 பேருக்கு வந்து எங்கே போவாங்க அவங்க? ஸோ அவங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம், இல்லிருந்தால் கூட அதோட பெட்டராகவும் அவங்களுடைய டைம் ஷார்ட் பீரியட்லேயும் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாய் பண்ண போகிறாங்க? அதுதான் கொஸ்டின். அதனால் இந்த செக்டார் எக்ஸம்ப்டட் அந்த செக்டார் எக்ஸம்ப்டட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணணும். எவ்வளோக்கு டீப்பாக அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஹைலி லேபர் இன்டென்சிவாக இருக்கிறனால ஐடி கம்பெனி அதை வந்து சிவியராக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. மித்த இதெல்லாம் இந்த லெவலுக்கு வந்து ஹைலி இன்டென்சிவாக அப்படின்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் அதெல்லாம் ஹைலி லேபர் இன்டென்சிவ். ஸோ வேறு வந்து இந்த மாதிரி ஹைலி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏஐ இல்லாட்டா ஆட்டோமேஷன் வந்து சிவியராக இம்பேக்ட் பண்ணும். அவ்வளோதான் ஒழிய மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லாம் எக்ஸம்டட்லாம் சொல்லிவிட முடியாது. எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகும், எல்லா டைப் ஆஃப் சர்வீஸ் செக்டாரும் இதனால் அஃபெக்ட் ஆகும். And Jagannathan 405 sir, Fox, tell us about growth prospects of recycling industry அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நம்ம இதில் ஹைட் ஆகிடுது, அப்படியே போக மாட்டேங்குது, பார்க்க முடியல. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி பாருங்கள், எதர் இந்த ஸ்டீல் இல்லை மினி ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஸ்க்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அண்டு ஈவன் டாட்டா கூட ஏன் வந்து இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் பவர் பிளான்ட் போடணும், நம்ம வந்து ஏன் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற அந்த ஸ்டீல் பார்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பஞ்சாபில் கூட ஒரு பெரிய யூனிட் போட்டுட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது பாருங்கள், அண்ட் இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை ஏற்கனவே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இப்போ எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு கெயின் பண்ணிகிட்ருக்கு. நான்லாம் 92 அந்த 90s வந்து இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்போ அப்போல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்ட் ஃபர்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சீப்பர் அண்டு டு ப்ரொடியூஸ் ஸ்டீல், அவங்களோட கம்ப்யூட்டே பண்ண முடியாது. அண்டு யாருமே இந்த சைடே வரமாட்டாங்க. அண்டு இன்றைக்கி பாருங்கள், த ரோல் இஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஹைலி பொல்யூட்டிங் அண்டு அதர் எனர்ஜி இன்டென்சிவாக இருக்கிறனால எஸ்பெஷலி அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அது மாதிரி இருக்க, இப்போ எல்லாமே அதை விட்டுட்டு எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரீசைக்ளிங்காக மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நாட் ஒன்லி இந்த ஏரியா பட் ஆல்சோ கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் கூட பாருங்களேன். இப்போ பெட் பாட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1/3 ஆஃப் இட் வந்து நீங்கள் ரீசைக்கிள்டு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட்டும் அந்த சைடில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா தென் நிறைய வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உருவாகும். எதர் இந்த லெட்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா அலுமினியம், ஸ்டீலு, அந்த மாதிரி அப்புறம் காப்பர், எல்லா ஏரியாலையும் இந்த ரீசைக்ளிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பேட்ரி, இப்போ லித்தியம் பேட்ரிஸ்லாம் நம்ம வந்து இன்னும் ஒரு 4-5 இயர்ஸில் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் அந்த ரீசைக்ளிங் ஏரியாவில் வர்றதுக்கு. அதனால் ரீசைக்ளிங் டெக்னாலஜி வந்து அதை ஒரு தீமாக எடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் இருக்க போகுது. அண்டு இது வந்து இதுக்கு ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் நினைக்கிறேன். கேன் வி கன்சிடர் பேங்க் ஸ்டாக்ஸ் ஆர் வெயிட் ஃபார் 6 months ஆஃப்டர் இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளேஷன் கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்திபன் நரசிம்மன் அப்படின்னு கேட்டிருக்காரு.
பேங்க்ஸ் இந்த Q4ல கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்குது, டிமாண்ட் ஃபார் லோன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அட்வான்சஸ் வந்து மச் ஹையர் தென் டெபாசிட் க்ரோத் இருக்குது. இப்போ பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகிருக்கிறனால டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் அதனால் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ டெபாசிட்ஸ் நிறைய இருக்கப்போ அது தென் வந்து அந்த லோனை வந்து ப்ரைஸ் பண்ணுறதும் காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் நிறைய டிமாண்ட் ஃபார் லோன் இருக்கும். ஒருவேளை இந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய குறைஞ்சனாலையும் அண்ட் இன்கம் டேக்ஸ் இதுவும் குறைஞ்சிருக்கிறனாலையும் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஈரான் அண்ட் த அமெரிக்கன் வார் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் பேசுகிறோம் நம்ம. அண்டு அது வந்து ஃபர்தராக ரிவைவ் ஆகாதுங்கிற அந்த பட்சத்தில் பேசினா தென் வந்து இதெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு எஸ்பெஷலி த பேங்க் இண்டஸ்ட்ரி வில் பர்ஃபார்ம் வெல், அது மட்டும் கண்டிப்பாக சொல்லிடலாம். ஆனால் இந்த ஈரான் அண்ட் அமெரிக்கன் வார் டெஃபினட்டாக இந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுதான் அந்த பாட்டம் ஆஃப் தி நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடலாம் கண்டிப்பாக. அண்ட் இங்கேருந்து இட் வில் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது முடிவுக்கு வரல அப்படின்னா அது அகெயின் டிக்ளைன் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு ஏன்னா அந்த லோவஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். அண்டு இதுக்கு மேலே வந்து திருப்பியும் அது டவுன் ஆகுமா அப்படின்னா தென் வார் கண்டினியூ ஆனால் தான் டவுன் ஆகும். ஆனால் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு பேரும் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது முடிவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவருக்கும் யூஎஸ்லேயும் எலெக்ஷன் வருதுங்க, நவம்பரில் வந்து எலெக்ஷன் வந்துடுது. அங்கே அவர் வின் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர் லேம் டக் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது அவர்னால். ஏன்னா எதுவுமே அங்கே வந்து காங்கிரஸில் வந்து இவரால் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அவர் சும்மா ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போக வேண்டியது தான். ஸோ அதனால் அவர் வின் பண்ண தான் செய்வார். அந்த மெஜாரிட்டி இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிஸ்க்கு எப்படியாவது இப்போ இருக்கிற லெவல்லே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்ப்பார். குவாலிட்டி வால்ஸ் இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் குவாலிட்டி வால்ஸ் ஷேர்ஸ் சந்தேஷ் இன்க்ரீஸ் மை போர்ட்ஃபோலியோ சம்மரைஸ் சம்டைம் திஸ் கன்சிடர் பண்ண யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கார். இதில் என்ன ஒரு வித் ஐஸ்கிரீம் கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? மித்த கம்பெனிலலாம் எஸ்பெஷலி த கேஸ் ஆஃப் அருண் ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு பேசிக் ரா மெட்டீரியல் இன்புட் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் த மில்க். ஸோ அது இந்த வேல்யூ அடிஷனாக இதை கொண்டாடுறாங்க. பட் இவங்க ஸ்டாண்டலோனாக பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபார் தம். அண்டு குவாலிட்டி வால்ஸ்னால் இவங்க வந்து அந்த நேம் மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு பிராண்ட் நேம் மட்டும்தான் இருக்குது. அதில் இன்புட் காஸ்ட் வந்து இன்புட் வந்து ரா மெட்டீரியல் இவங்ககிட்ட இல்லை. அப்போ வந்து இன்னொருத்தரை நம்பி தான் இருக்கணும். அப்போ வந்து இது வந்து பிக் டேஞ்சர் ஃபார் திஸ் கம்பெனி, பர்ஹாப்ஸ் த பிக்கஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. ஸோ நார்மலி ஐஸ்கிரீம் பண்ணுறவங்க எல்லாமே அது அமுலாக இருக்கட்டும் இல்லாட்டா அருண் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்த டைரி ஃபார்மிங்கில் ஒரு வேல்யூ அடிஷனாக பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டர் மார்ஜின் இருக்கும், பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். பட் இவங்க ஸ்டாண்டலோனாக இருக்கிறனால இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
Have you sold any stocks very soon and regret after that? From solid point, how to avoid this regret? See, அதாவது நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் கேடியாவாக இருக்கட்டும், அவர் சொல்கிறது உண்டு. என்ன சொல்லுவார்னா, ஷேர் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் ஃபார் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லுவார். இதுலேருந்து யாருமே தப்பிச்சிருக்க முடியாது நம்ம. அண்டு ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து நம்ம எப்பொழுதும் வருத்தப்பட்டுட்டு தான் இருப்போம். அதாவது ஷேரை வாங்கிட்டு அது ஏறலைனாலும் வருத்தப்படுவோம், ஷேரை விற்றுட்டு அப்புறம் மேலே ஏறினாலும் வருத்தப்படுவோம். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரிக்ரெட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் வந்து இது வந்து நீங்கள் மட்டும் நான் மட்டும் தனி ஆள் கிடையாது, எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும். எனக்கு நிறைய ரிக்ரெட் இருக்குது ஆன் திஸ் இந்த ஷேர் மார்க்கெட்டில். See, 24 செப்டம்பர் டு டிசம்பர் வந்து நான் தி என்டையர் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் நான் விற்றுட்டு திருப்பியும் ஐ ஃபெல்ட் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப ரீச்ட் வெரி ஹை லெவலில், நம்ம இந்த டைம் டு எக்ஸிட் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் நிறைய விற்றேன். எக்ஸப்ட் ஒரு 4-5 ஷேர்ஸ் வந்து ரெட்டில் இருந்தது, எஸ்பெஷலி அந்த கெமிக்கல் தீம்ஸில். அதை தவிர மித்தது எல்லாத்தையும் விற்றுட்டு புக் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டு. அண்டு அதில் விற்றதில் வந்து நிறைய ஷேரு வென்ட் அப். அண்டு ஒன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த ஏஜல் 1, அப்புறம் அகெயின் ஐ என்டர்டு லேட்டர் அண்டு பர்ச்சேஸ்ட் இட்டேன். ஸோ அதனால் ரிக்ரெட்டை. அதே மாதிரி எம்சிஎக்ஸு தென் வந்து இது டிக்ஸான். அண்ட் அது வந்து டிக்ஸான் வந்து ஐ சோல்ட் இட் அட் 5,900. இட் வென்ட் அபவுட் 17,000. அண்டு அதனால் வந்து ரிக்ரெட் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. அண்டு ஆனால் நிறைய கம்பெனிஸ் ஃப்ரம் தட் ஐ எஸ்கேப்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஓன்ட் பிலீவ், 4,400 rupeesல டிசிஎஸ்ல ஐ சோல்ட். ஐ கெப்ட் இட் ஃபார் அபவுட் more than 7 years அந்த ஷேரு. அண்ட் தென் இன்ஃபோசிஸ், ஓன்ட் பிலீவ், 1,989 ஏதோ, இட் வென்ட் அப் டு 1,992 or something. அது ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால் ஐ ஹேவ் சம் சேவிங்ஸ், சம் ரிக்ரெட்ஸ். அது மாதிரி எம்சிஎக்ஸ் வென்ட் அப் டு 10,000. தி கேவ் நவ் 1:10 ஸ்பிளிட். ஸோ அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணம், இதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நிறைய ஷேர் ஐ மிஸ்டட். இதோ நம்ம இதில் சொல்கிற மாதிரி HDFC AMC எனக்கு ஒன் ஆஃப் ஃபேவரட் கம்பெனிஸ் ஆக்சுவலாக. 1,700 வாங்கிட்டு ரொம்ப நாளாக வச்சுருந்து அவரை வித்துட்டு வெளியே வந்தேன். பட் ஆஃப்டர் இட் ஸ்டார்டட் கோயிங் அப். தென் 3,000 ஐ டுக் இட் அண்ட் ஸ்டேடு. ஸோ ஏன் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சோன்னே ஷேர் மார்க்கெட் தான் இது அப்படின்ட்டு. பட் ஆனால் பிஎஸ்சியில் வந்து ஐ சோல்ட் இட், திருப்பி ஐ பர்ச்சேஸ்ட் இட். தென் earn the bonus also. Then CDSL again, அதெல்லாம் சிடிஎஸ்எல்ல செல் பண்ணவே இல்லை. அண்ட் காட் அ போனஸ், அது வச்சுட்ருக்கேன் நான். ஸோ அதனால் அதாவது நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் வி ஹாவ் டு மேக் மணி இல்லை. அது நம்மளோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷனும் பார்த்துட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு சில பெனிஃபிட்ஸ் இருந்தது டாக்ஸேஷன் சைடில், அதனால அந்த மாதிரி பண்ணி ஐ கேம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் அந்த டேக்ஸ் ஆங்கிளையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்பொழுதுமே. Then வந்து we can அப்புறம் இந்த அகெயின் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கை பற்றி கேட்டிருக்காரு ஜெகநாதன் அப்படிங்கிறவர்.
பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இந்த 590 crores அப்புறம் 615 crores அப்படின்லாம் சொன்னாங்க லாஸு. அது வந்து லாஸ்ட் குவார்ட்டரோட லாஸே அது அவ்வளோதான். ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து லாஸ் புக் பண்ணி தான் ஆகணும் அந்த புக்கில் இதில். பட் ஆனால் அது எவ்வளோ ரெக்கவரபிள் அப்படின்னு பார்க்கணும். அண்டு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் ரெக்கவர்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ ரெக்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு பேங்க்லேருந்து ஃபண்டை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லூப்போல் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அந்த பேங்க்கை வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்தோடனே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம எக்ஸாமின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் பேங்க் அஸ் சச் வந்து இட்ஸ் அ குட் பர்ஃபார்மிங் செக்டார் அப்படின்னு சொல்லணும். அதாவது ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த அருண் கேட்டிருக்காரு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அவைலபிள் ஃபார் பீப்புள், எஃப்டி, கோல்டு, சில்வர், போஸ்ட் ஆஃபீஸ், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் லைக் திஸ் எனி அதர் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ தான் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் தான் கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் என்பிஎஸ் மட்டும் அதில் விட்டுட்டீங்க. ஸோ அது வந்து என்பிஎஸ் யூ கேன் ஆட் பண்ணிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அந்த இபிஎஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்பிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், அதை வந்து விட்டுறவே கூடாது. அது வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸு. ஸோ அதனால் அது இது பண்ணிக்கலாம். ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா தென் வந்து அது இபிஎஃப் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சரண்யா சரிகா அகெயின் சுவிட்சர்லாண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ஹிட் ஆகிருக்கு, கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சடனாக ரைஸ் ஆகிருக்கு 49.52 அது மாதிரி 49ல் இது வென்ட் டு 52. இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ரிசல்ட்ஸை பார்க்கல. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் வந்து சரி விண்ட் சீசன் இது. ஸோ நேச்சுரலி இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தான் பெஸ்ட்டு பீரியட் ஃபார் தம். ஏன்னா மான்சூன் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது, எலெக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும், ஆர்டர்ஸ்லாம் இந்த டைமில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்டு இந்த குவார்ட்டர் அண்ட் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இருக்குது பாருங்கள், அதோட முடிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் மான்சூனில் எஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த குவார்ட்டர் வந்து இந்த ஃபோர்த்து குவார்ட்டர் இந்த பெஸ்ட்டு டைம்னால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்காக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது. பட் சச் த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் விண்மில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ கூட அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி, ஒரு டெவ்கோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா இந்த கான்செப்ட் கமிஷனிங் அந்த மாதிரி வந்து இந்த ஹோல் இதையை வந்து இவங்க இன்டகிரேட் பண்ணி அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. அது வந்து இல் பிரிங்ஸ் மோர் ஆர்டர். இப்போ எப்படின்னா இவங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் விண்டு இருக்குது, அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் பொட்டென்ஷியல் ஃபார் நல்ல ஜென்ரேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் செகண்ட் திங் வந்து இவங்க தான் அண்ட் நியர்லி அபவுட் 35% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் இந்தியாவோட விண்ட் பேட்டர்ன் ஃபுல்லாக இவங்ககிட்ட இருக்கும், அந்த டேட்டா இருக்கும். எத்தனை வருஷமாக 20 இயர்ஸாக இவங்க டேட்டா வேறு அவைலபிளாக இருக்கும். அப்போ எங்கே ஒரு விண்மில்லுக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகும், எப்படி ஜென்ரேட் ஆகும், எந்த பிளேஸில் நல்லா ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மணி இல்லை உங்களுக்கு. பிஸ்னஸுக்கு பேசிக் டேட்டா தானே இன்றைக்கி வந்து ஏஐக்கு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் என்ன, டேட்டா தான். ஸோ அதே மாதிரி இவங்ககிட்ட டேட்டா இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணி இவங்க வந்து ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ அதனால வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணுவாங்க. ஏதோ அந்த கம்பெனி மூலமாக இவங்க வந்து ஆர்டர்ஸு நிறைய வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் என்னுடைய லேண்டும் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து விண்மில்லு இங்கே போட்டிங்கன்னா இவ்வளோ ஜென்ரேட் ஆகும், அதை நான் கேரண்டியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தென் வந்து இவங்களுக்கு வில் கெட் மோர் ஆர்டர்ஸ் தேன் அதர்ஸ். அண்ட் ஆல்சோ இவங்க லீடிங் பிளேயர். அப்புறம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் என்ன, நான் இது வந்து சோலாருக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து இந்த ஏஎல்எம்எம்ஸ் இது கொடுக்கல, லிஸ்ட் கொடுக்கல. ஈவன் விண்மில்க்கும் கொடுத்துட்டாங்க. ஏஎல்எம்எம்டபிள்யூன்னு போட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்தியாவிலே அத்தனையும் மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். பிளேடுலேருந்து கியர் பாக்ஸ்லேருந்து அண்ட் அந்த மாஸ்ட் அந்த இது இருக்குல்ல அது வரைக்கும் அந்த ஃபைபர் அத்தனையுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இவங்க கேப்பபிள். ஏன்னா இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் வச்சுருக்காங்க. அதனால் அதுவும் வந்து ஒரு ஆடட். அதனால் இவங்க பெரிய லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி தான். அண்ட் அதே சமயத்தில் லோனும் இல்லாத கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஹியூஜ் ஈக்விட்டி இருக்குது. ஹியூஜ் ஈக்விட்டி வந்த அத்தனை ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இன்கமிங் ஃபண்ட்ஸ் எல்லாமே அது வந்து லோ ப்ரீமியமில் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் ஈக்விட்டி இது வந்து ரொம்ப ஹை. அதனால் 5 ரூபா 6 ரூபா ஏறுச்சு அப்படின்னா 10 பேர் இல்லை 1 லட்சம் பேர் வந்து விற்க வருவாங்க. டெய்லி 1 லட்சம் 10 லட்சம் பேர் செல் பண்ண வருவாங்க. அதனால் அந்த ஈக்விட்டி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் அ லைபிலிட்டி ஃபார் த கம்பெனி. அதனால் ஃபினாமினலாக ரைஸ் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. ஈவன் தோ வெரி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஈக்விட்டி அதனால் இபிஎஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே. சரி, அப்புறமேல வந்து இப்போ 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. தென் another 2 questions எடுத்து முடிச்சிடலாம். அண்ட் கார்டியம் ஐவிஎஃப் க்ரோத் என்ன வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு காமாட்சிநாதன் அப்படின்ட்டு. பார்க்குற ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோடனே டெஃபினட்டாக பண்ணுவோம். இது வந்து க்ரோயிங் செக்ஷன் தாங்க. ஏன்னா ஒரு சைடில் வந்து நம்ம பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் கூட, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா there are so many childless couple are there. அவங்க வந்து இது விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிட்ருக்கு ஆஃப் லைட். ஏன்னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால. ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பேரலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இதிலே ஃபோக்கஸ் பண்ணி வர நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க எந்த எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு பட் எக்ஸ்க்ளூசிவிட்டி இருந்தால் கூட பெரிய பெரிய பிளேயரும் இந்த இதில் என்டர் பண்ணனால இப்போ அப்போலோவுக்கு போகிறதா இங்கே போகிறதான்னு பார்த்தா அப்போலோவுக்கு போவாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு தான் சொல்லலாம். பட் ரிசல்ட்ஸ் வரட்டும், ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நான் டெஃபினட்டாக இதை சொல்கிறேன். நான் கடைசி கொஸ்டின் காமாட்சிநாதன், வை டாக்டர் ரெட்டி இஸ் கீப் ஆன் ஸ்ட்ரகிளிங் வித் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், கீப் ஆன் hovering between 1000 to 50 range for years. இது கரெக்டாக ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அண்ட் யூனோ டாக்டர் ரெட்டிஸ் லேப் பேசிக்லி பார்த்திங்கன்னா நாட் only in this company, எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் என்ன த லோ எண்ட் ஏரியாவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரேட் ஜெனரிக்ஸுக்கு வாங்க, இல்லாட்ட ஜெனரிக்ஸ் semaglutide. So when you do the low end product, அப்போ வந்து அதில் வந்து anybody can do it. semaglutide இந்த GLP-1 ட்ரக்கு இந்தியாவில் மட்டும் எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 35+ பீப்புள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த semaglutide மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அப்போ பாருங்கள், லிட்ரலி இதோட காம்படிஷன் எவ்வளோ லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து லோ எண்டு ப்ராடக்டை பண்ணிகிட்டு இருந்தீங்க, இல்லாட்ட மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நேச்சுரலி வந்து இந்த மாதிரி இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்லஸ் யூ கெட் இன் டு த ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஷுட் கெட் இன் டு தி பிராண்டட் ஜெனரிக்ஸ். அந்த மாதிரி இல்லாட்டா அல்டிமேட்லி இது இன்னோவேட்டிங் ட்ரக்ஸ் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த கேஸ் ஆஃப் இது எடுத்துக்கோங்க, கிளென்மார்க். அவங்க வந்து ஒரு பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ணாங்க இந்த கேன்சர் ட்ரக்கில். இது அபிவி அப்படிங்கிற கம்பெனி அந்த கிளென்மார்க்லேருந்து அந்த கேன்சர் ட்ரக் மைலாய்டு
மைலோமா அந்த மாதிரி அந்த டிசீஸுக்கு அந்த கேன்சர் பிளட் கேன்சர்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும்போதே அதுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் சன் ஃபார்மா அவங்களுடைய இது பாருங்கள் லெக்ஸெல்வி அண்டு அந்த மாதிரி இதுக்கு வந்து வேறு ஈவன் நவ் அண்ட் தே ஆர் ஸ்டார்டட் டூயிங் 50% த ரெவன்யூ வந்து இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு சன் ஃபார்மா இன் யூஎஸில். அப்போ வந்து தே ஆர் ஆல்சோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸில் என்ட்ரு பண்ணுறனால அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஃபார் க்ரோத்து. அந்த காம்படிஷன் லெஸ்ஸாக இருக்கும். அவங்களும் இந்த ஸ்பெஷாலிட்டி ஜென்ரிக்ஸ்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் அன்லெஸ் வந்து இதுலேருந்து மூவ் ஆகி நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் இன்ட்டு ஸ்பெஷாலிட்டி அதர்வைஸ் இன்ட்டு த இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸில் போகல அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் ஆல்வேஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் பட் என்ன ஒரே ஒரு இது என்னென்னா இன்றைக்கி இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸு 100% டேக்ஸ் இன் யூஎஸ், பட் ஜென்ரிக்ஸுக்கு அந்த மாதிரி டேக்ஸ் இல்லை. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா இவங்களாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்ட்ரகிள் வந்து ஆல்வேஸ் இருக்கும். இதே தான் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சொல்கிறோம். ஏன் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கூகுள் கூட பாருங்கள் செகண்ட் பிளேஸில் போனாங்க சாட் ஜிபிடி வந்தோன்னே. பட் இன்றைக்கி பாருங்கள் திருப்பி மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து மச் வெல்கம்டு தேன் அதர்ஸ் தேன் சாட் ஜிபிடியோட. அவ்வளோ ஏஐ ப்ராடக்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, டூல்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட பணம் ஏர்ன் பண்ண முடியுது. ஏன்னா நிறைய யூனிக் ப்ராடக்ட் அவங்க கையில் இருக்கிறனால அண்டு இன்னோவேட்டிவ் பிராண்ட்ஸ் வேறு இருக்கிறனால அவங்க வந்து பணம் வந்து அவ்வளோ இருக்குது அவங்க கையில் டு என்டர் இன்டு சேலஞ்சஸ் டு மீட் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு இன்னோவேஷனுக்கும் வேறு வந்து ஜஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தான். இப்போ டோன்ட் ஹேவ் அ பிராண்ட் இன் யுவர் நேம் அப்படின்னா தென் வந்து ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஃபார் திஸ் லைவ் ஷோ அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் இது வரைக்கும் நிறைய கம்பெனி பற்றி நான் பேசியிருக்கேன். அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது நான் சொன்ன ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.